அநியாயமான ரசிகர்களுக்கு செய்கிறது அநியாயம் தானே சார். இதனால் ரசிகர்களுக்கு என்ன செய்திருக்காரு? பிளாக் டிக்கெட், 100 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. ஒரு கேப்டனாக அதான் சார், தான் இறந்து தன் பயணிகளை காப்பாற்றுவான்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பல் கவிழ்ந்தால் கூட தான் உயிரை மாய்த்து கொண்டு அந்த பயணிகளை காப்பாற்றுவோம் தான் கேப்டன். வாழ வைக்கணும் சார். எம்ஜிஆர் வாழ வச்சார். கூட இருந்து அவர் பேர் என்ன, எத்தனையோ பேர் தலைவன் அப்படி இருக்கணும் சார். ஒவ்வொருத்தரும் அப்படி அவங்க கூட இருக்கவங்களை வாழ வைக்கணும் சார். பொதுவாக சொல்லணும், யாராக இருந்தாலும் சரி, அவன் தான் தலைவர். நீ திசை தெரியாமல் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்குள்ள ஆப்ரேஷனுக்கு பண்ணக்கூடிய பணத்தை எடுத்து 1000 அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கியிருக்கான் போய். மாணவர்களே வணக்கம். என் தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். கடந்த மாதம் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு முதல்வர், திராவிட கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நான் இந்த கட்சியில் இணைந்தேன். கட்சியில் இணைந்ததுக்கு எனக்கு அதுக்கு ஒரு நல்ல பரிசாக தாயுள்ளத்தோடு எனக்கு இன்றைக்கி மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் பதவியை தந்திருக்காங்க. அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்க வேண்டும். இந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இன்றைக்கி பத்திரிகைகள் மூலமாக நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், கனிமொழி அம்மாவுக்கும் மற்றும் நமது மாவட்ட செயலாளர் மேயர் மகேஷ் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வருகின்ற திமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தேர்தலில் போட்டியிட ஒரு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக தலைமை கழகத்திலிருந்து அவங்க முடிவு செய்தால் நான் கண்டிப்பாக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் எதிர்கொள்வேன். அது விஜய் அவர்கள் எந்தெந்த தொகுதியில் யார் யாரை நிப்பாட்டினாலும் அவர்களுக்கு எதிராக கண்டிப்பாக களமிறங்கி நான் பணியாற்றுவேன். களத்தில் நியாயம் மீது தர்மம் மீது என்பதை இந்த முறை நான் மிக தெளிவாக பரப்புரையாற்ற காத்துக் கொண்டிருக்கிறேன். விஜய் செய்த அநியாயங்கள், இந்த விஜய் செய்த இந்த ஏழை ரசிகர்களுக்கு செய்த துரோகங்களை தோலுரித்து காட்ட நான் வேகமாக அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் அந்த பணியை மிக சிறப்பாக செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அநியாயம் சொல்றீங்க, என்ன அநியாயம் சார்? அநியாயமான ரசிகர்களுக்கு செய்கிறது அநியாயம் தானே சார். இதனால் ரசிகர்களுக்கு என்ன செய்திருக்காரு? ஏதாவது ஒரு ரசிகருக்கு நல்லது செய்திருக்காரா? எந்த ரசிகராக நல்லா வாழ்றதுக்கு அவர் ஏதாவது செய்திருக்காரா? பிளாக் டிக்கெட், 100 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. கட் அவுட் வைக்கிறாங்க, பாலாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்ணுறான். வாழ்க்கையை தொலைச்சிட்டு பலர் ஒரு மெக்கானிக்காக இருப்பான், மெக்கானிக் வேலையை விட்டுட்டு போயிடுறான். ஆட்டோ வச்சுருக்கான், ஆட்டோ விற்றுட்டு இருக்கிறான். இன்னொருத்த வாடகை ஆட்டோ ஓட்டுறவன் அந்த ஆட்டோவை பிடிங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா நீ கேட்க நேரத்தில் அங்கே வாங்குறான், அங்கே மாநாட்டுக்கு வாங்குறான். இந்த நாயிலாவத்துக்கு போவாங்களே, அதே மாதிரி நீ அங்கே வா அங்கே வா. அவருக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது வழி பண்ணுறாங்களா? ஒரு நல்ல தலைவன் தாய் உள்ளம் கொண்டவனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. தாய் உள்ளத்தோடு ஏதாவது செய்கிறாரா? தன்னை நாடி வந்த, கரூருக்கு தேடி வந்த அந்த ரசிகர்களை என்ன செய்தார்? தொண்டர்கள் என்ன செய்தார்? அவங்க இறந்து போன உடனே மூஞ்சியை பார்த்தீங்களா? அப்படி பதறி போய் அடித்து பிழைச்சா போகட்டான்னு தப்பிச்சு ஓடுறாரு. ஏன் அங்கே நின்று என்ன ஆகிடும்? நிற்கிறேன், நான் வர வைத்த என் ரசிகர்கள் தொண்டர்கள் இங்கே அவங்க உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள், இறந்து போய்விட்டார்கள். ஏன் உயிர் முக்கியமான எனக்கு சொல்லியிருக்கணும், சொல்லியிருக்க வேண்டாமா? ஆனால் ஒரு கேப்டனாக அதான் சார், தான் இறந்து தன் பயணிகளை காப்பாற்றுவான்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பல் கவிழ்ந்தால் கூட தான் உயிரை மாய்த்து கொண்டு அந்த பயணிகளை காப்பாற்றுவோம் தான் கேப்டன். அவன் தான் மாலுமி சார். அதை கண்டிப்பாக அவர் செய்ய தவறிவிட்டார். என்னென்ன பாவங்கள் செய்திருக்காரு, என்னென்ன தப்பு செய்ய, யாருக்கு நல்லது செய்திருக்காரு? சினிமா உலகில் கேட்டு பாருங்க. ஏதாவது ஒரு ப்ரொடியூசருக்கு நல்லது செய்திருக்காரா? அவரை சார்ந்த சினிமா உலகத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா? சக நடிகர்களாக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணியிருக்காரா? யாருக்குமே நீங்கள் கேளுங்க சார். ஒவ்வொரு போயிடுவார், பேச மாட்டார். அவர் ரொம்ப பேச மாட்டாருங்கிறது பெரிய குவாலிட்டியா? பேசுங்க சார். பிரச்சனையை பேசி தான் தீர்க்க முடியும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படனே எல்லாரும் தான் சொல்கிறாங்க. அவர் எதுவுமே பேச மாட்டார். என்னைக்கு பேசுவீங்க? ப்ரெஸ்ஸை கண்டா பேச மாட்டார், சொந்த பந்தங்கள் வந்தால் பேச மாட்டார், ஒருத்தர் தோல்வியோட கஷ்டப்பட்டு ஒருத்தர் வெளியே வந்தால் பேச மாட்டார். ஒரு அஜிதா மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஒரு குமரலோடு ஒரு பெண் ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லப்பட்டு அதை கேட்க மாட்டார். யாரும் பிரச்சனை கேட்க மாட்டார். இதையும் பேச மாட்டாருங்கிறதெல்லாம் ஒரு குவாலிட்டியா சார்? அவர் கதவை அவரே திறந்துட்டார், அவருக்கு சாதாரணமாக அவரே சாப்பிட்டார். இதெல்லாமே சார் குவாலிட்டி. வாழ வைக்கணும் சார். எம்ஜிஆர் வாழ வச்சார். கூட இருந்து அவர் பேர் என்ன, எத்தனையோ பேர் தலைவன் அப்படி இருக்கணும் சார். ஒவ்வொருத்தரும் அப்படி அவங்க கூட இருக்கவங்களை வாழ வைக்கணும் சார். பொதுவாக சொல்லணும், யாராக இருந்தாலும் சரி, அவன் தான் தலைவர். நீ தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தவறை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அந்த ரசிகர்கள் கட்டமைப்பு உருவாக்குக்கு நானும் போராடி இருக்கேன்.
நீங்கள் கேட்கலாம், நீங்கள் அப்போ இருந்தீங்களா அப்படின்னா, இருந்த பாவம் நானும் பாவம் தான் செய்திருக்கேன். அந்த பாவத்துக்கு விமர்சனம் தேடக்கூடாதா? தப்புன்னு தெரிஞ்ச பிறகு திருந்தக்கூடாதா? திருந்த பார்க்குறோம், திருத்துவோம். இந்த ஏழை ரசிகர்கள், என் ஏழை தமிழர்கள், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு கடமை இருக்குது சார். மாணவ செல்வங்கள் வழி தெரியாமல், திசை தெரியாமல் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஒரு பையன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்குள்ள ஆப்ரேஷனுக்கு பண்ணக்கூடிய பணத்தை எடுத்து 1000 அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கியிருக்கான் போய் விருப்ப மனு. யாரெல்லாம் அதிக மனு வாங்குறீங்களோ தலைவர் உங்களை பாராட்டுவார், போட்டோ எடுப்பார் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இன்னும் நீங்கள் ஏமாத்தாதீங்க. அந்த கவர்ச்சி அரசியல் பண்ணாதீங்க, சினிமா அரசியல் பண்ணாதீங்க. பாவங்கள்ங்க, ஏழைகள்ங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, அம்மா அப்பா இருக்காங்க இல்லையா. அவனும் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை வாழாந்தோமா வாழ வேண்டாமா, எதிர்நீச்சல் போடமா போட வேண்டாமா, இன்னும் 5 டைலாக்கே விட்டுட்டு இதையே சொல்லிட்டு இருந்தால் அவங்க வாழ்வாதாரத்தை பற்றி நீங்கள் நினச்சி பாரு. ஏதாவது ஒரு நல்லது செய்திருக்காரா? டே படிங்கடா, தொழில் பண்ணுங்கடா, என்னை தேடி வராதிங்கடா, இது வாழ்க்கை இல்லை, ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காரா? இது வர மாதிரி இந்த தப்பை யாரு சார் சொல்லி கொடுக்குறது? தளபதினு சொல்லிட்டு இருந்தா போதுமா? உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய்டா அப்படி சொன்னா போதுமா? அது என்ன, ஏதாவது சாப்பாடு தந்துக்குமா சார்? யாராவது வேலை கிடைச்சிருக்குமா? ஏதாவது தொழில் நடந்துருமா? எதுவுமே நடக்காது. வாழ்க்கையை பின்னோக்கி சொல்ல, வாழ்க்கையை வேறு திசைக்கு திருப்புகின்ற விஜயுடைய அந்த பிற்போக்குத்தனத்தை கண்டிப்பாக நான் தட்டி கேட்பேன். பிரச்சாரம் ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சாரம் செய்வேன். அதாவது திராவிட கழகம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்காரு மாண்பு முதலமைச்சர் அவர்கள். அவர்களுடைய சேவைகளை, அவர் செய்கின்ற தொண்டை நான் உலகம் பூதா எடுத்து சொல்லுவேன் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் 41 பேர் பணி விஜய்க்கு வந்து ஆரம்பத்திலே வந்து அரசியல் அடியா எப்படி பார்க்கணும்? அது மிகப்பெரிய அடி, மிகப்பெரிய துரோகம் சார், மக்களுக்கு செய்த துரோகம் சார். சார் அந்த இடத்தை தேர்வு பண்ணது யார் சார்? நீங்க. வேண்டான்னு சொன்னப்பறம் அந்த இடம் தான் வேணுங்கிறீங்க. அந்த மக்களை கூப்பிட்டது யார் சார்? நீங்க வாங்க, அவங்க அப்படி தலைவரை பார்க்கலாம், அவரை பார்க்கலாம், போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டது நீங்க சொன்ன டைமுக்கு நடத்தாம டைமை மாத்தினது நீங்க. அந்த மக்கள் அந்த குறுகிய இடத்துல நிற்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க சார். தண்ணி இல்லாமல் 1 மணி நேரம் ஒரு இடத்துல நம்ம நிற்க முடியுமா சார்? நினைச்சு பாரு, மனிதன் தானே. அப்ப நீ அந்த மனிதர்களை பற்றி, உன் தொண்டனை பற்றி, உன்னுடைய ரசிகனை பற்றி யோசிக்கலையே. நீங்கெல்லாம் எந்த இடத்துல இருந்து வந்து அதையும் ஒரு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. ஆனா அதை பத்தி வந்து வெளியே போயிருந்தாங்க, சினிமாவுக்கு தரணும். அதை பத்தி இந்த கட்சிக்காரங்களும் அந்த அரசியல்வாதிகளும் அவங்களோட கட்சிக்கு ரசிகர்கள் பேசுறாங்க. போலி அரசியல்வாதிகள் சார். இப்போ செங்கோட்டை மைக்கெல்லாம் ஒரு போலி அரசியல்வாதிகளுக்கு வந்துட்டாங்க. 50 வருஷம் நல்லா உண்டு கொளுத்தாச்சு சார். அவருக்கு என்ன சார் வேண்டிய ஃபுல்லாக எஸ்டேட்டு, ஃபுல்லாக என்ன ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ்கள், அது இதுன்ட்டு இந்த 50 ஆண்டுகள் அவர் பல பணங்களை சேர்த்துட்டார் சார். நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு, கணக்கில்லாத பணத்தை சேர்த்துட்டார் சார். இனி அவருக்கு ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் வேணும் சார். அவர் மக்கள் சேவை செய்ய வந்திருக்காரு, கண்டிப்பாக டெபாசிட் இழப்பார் சார். செங்கோட்டையை பற்றி சொல்கிறேன் சார். அவர் என்ன சார் பண்ணிவிட்டார்? நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. ஒரு எம்ஜிஆர் பண்ற ஒரு பெரிய மாமனிதர்கள் வளர்த்த கட்சிக்கு, அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கிறார். அவர் என்ன செய்வார்? இனி அந்த விருப்பமனு வந்து புதுசாக ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்காங்க, அதை எப்படி பார்க்கணும் சார்? விருப்பமணிவே அவங்க செய்ததெல்லாம், அதாவது ரசிகர்களை இன்னும் ஏமாற்றுறாங்க சார். ஏமாற்ற ரசிகர். நீங்க 100 வாங்க, 200 வாங்க, 100 விருப்பமனு வாங்கினா போட முடியுமா சார்? முதல்ல அவனே சாப்பாட்டு வழி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா 3D பணத்தை கொண்டு வந்திருக்கான். இன்னொருத்த பார்த்தா அம்மா ஆப்ரேஷனுக்கு உள்ள பணத்தை எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கண்ணீர் விட்டு கதறி இருக்காரு. அந்த பையன் 10,000 ரூபாய் கொண்டு ஆப்ரேஷனுக்குள்ள ரூபாய் எடுத்துக்கொண்டு விருப்பமனு வாங்கிட்டு வந்துருக்கான். நீங்க எல்லாம் யூடியூப் சேனல்ல பார்த்துருப்பீங்க. இதெல்லாமா சார் பெருமை? நீ 50 மனு வாங்கு, 100 மனு வாங்கு, ஒருத்தன் ஒரு இடத்துல போட்டி போட, அது அவனுக்கு போட்டி போட கொடுப்பாங்களா? தெரியல. என்ன அதாவது இது இல்லாம எப்படிலாம் அந்த பப்ளிக்ல, அதாவது அந்த பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் செய்வான்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த ஆதரவு இருக்கிறது வரை இப்படிதான் சார் பண்ணுவோம். போலி ஃபேக் ஐடி, தப்பான ஐடிகளை உருவாக்கி பிறரை திட்டுவது, பெண்களை அவமானமாக பேசுவது, நியாயத்தோட போராடு. நாங்கள் நல்லது செய்வேன்னு சொல்லு, நல்லது செய். நான் 25 கலைஞரங்க கட்டி கொடுத்துக்கிட்டு பேசுறேன். நான் தனி நபர் சார். என்கிட்ட நீ உச்சத்தில் இருக்க மாதிரிலாம் கிடையாது. நான் சொல்லுவேன், ஆணவத்தோட சொல்லுவேன். நான் செய்திருக்கேன். என் மக்கள்கிட்ட போய் கேளு, இல்லைன்னா கல்வெட்டுகள் பேசுவது. எதிர்காலம் வந்து உண்மையில சீக்கிரத்தில் எனக்கு தெரிஞ்சோன்னா இதில் படுதோல்வி அடைவார். படுதோல்வி அடைய வைக்க வேண்டும். இந்த தமிழர்களுக்கு நல்லது செய்வனா எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று கூடி, ஏன்னா பெரிய ஆபத்து சார், இளைஞர்களுக்கு ஆபத்து. ஏன்னா ஒரு நல்ல வழிக்கு ஏதாவது கொண்டு போயிருக்காரு சார், கொண்டு போக மாட்டாங்க. அப்போ அந்த ஆபத்தை தடுப்பது எல்லாருடைய, நான் வந்து அவருக்கு அனுபவப்பட்டதை வச்சு சொல்றேன். அவர் யாருக்கும் இது செய்ய மாட்டார் சார். நீ குறிப்பாக நான் வந்து இந்த விஜய் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த விருப்பமான எல்லாம் போட்டியிட வராங்கல்ல, தயவு செய்து உங்க சகோதரன் நினைச்சு கேட்டுறேன், நீங்க உங்க பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவர் தோத்தா அவர் விரும்ப மாட்டார்.
ஒரு படத்தில் தோத்தவனே வீட்டுக்குள்ள விடக்கூடாது பாரு, ஒளிச்சு நின்று பார்ப்பாரு, அவனை இல்லைன்னு சொல்லியிருங்கன்னு பாரு. ஏன்னா அவருக்கு தோல்வி பிடிக்காது. ஏன்னா எவனையும் கிட்ட சேர்க்கணும், அவர் படம் தான், அவர் தான் ஹீரோ. ஆனால் எந்த தோல்வி அடைந்த ப்ரொடியூசரையா சந்திச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு நடிகருக்கு உதவி பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி கூட அவங்க படம் தான். இதில் வந்து இப்போ 15 கோடி வந்து இந்த பிரச்சனையை பற்றி எப்படி பார்க்குறீங்க சார்? அது கோர்ட்டு, அது நடந்து முடிஞ்சு அந்த பிரச்சனை போயிட்டு. நான் பொதுவாக என்ன சொல்றேன்னா, யாருக்குமே அவர் உதவி பண்ண மாட்டார் சார். தோத்தா நானாக இருந்தாலும் எதையும் வெளியே தெளிவார் சார். பெத்த அப்பனா இருந்தாலும் கூண்டில் ஏற்றிடுவார் சார். பிள்ளையா இருந்தாலும் யாரையும் சந்திக்க மாட்டார் சார். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இந்த நாட்டில் என்ன செய்துருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்குலாம் அள்ளி கொடுத்துருவாரு, எல்லாத்தையும் நீங்க வளர்ந்துடலான்னு நினைக்கிறீங்களா? கனவுல கூட நினைக்காதீங்க. நடு ரோட்ல விட்டுட்டு அவரு சினிமா வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் வெளிநாட்டுக்கு தப்பி போய் விடுவார். நான் இது எதுக்காக சொல்றேன்னா, இன்னும் பாவம், நீங்க உங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிடாம பணத்தை வேஸ்டா செலவு பண்ணிடாதீங்க. நீங்க செலவு பண்ணீங்கன்னா கடைசியில வந்து அவரை தேடி நீங்க நம்ம தோத்துட்டோமே அவரை பார்க்கலாம், அவர் தலைவன் செய்வானி மட்டும் கனவுலையும் நினைக்காங்க, உங்களை பார்க்க கூட மாட்டார். இதுதான் உண்மை. இந்த விஜயகாந்த் சார் கூட நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த கட்சி இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வந்து விருப்பம் கூட கூட்டமே இல்லாமல் இருந்திருக்கு. அதோட எப்படி இருக்குன்னு பாருங்க. அட்வைஸ் ஏதாவது உங்களுக்கு சொல்லிருக்கா? இல்லை, விஜயகாந்த் அவர்களை பற்றி நம்ம கட்சி எனக்கு ஒரு நல்ல நெருங்கிய நண்பர். அந்த கட்சியை பற்றி அவங்க பிரமேலாத அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் வந்து ஒரு தெளிவோட நடத்தணும். அவங்க நம்ம அந்த இதை பற்றி எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை சார். அது வேண்டாம். நமக்கு வந்து எதிர்கால இளைஞர்கள், இந்த இளைய சமுதாயம் தப்பான வழிகளுக்கு போயிடக்கூடாது. அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து ஒரு முறையான பக்குவப்பட வேண்டும். விஜய் அவர்களே அவர்களை பக்குவப்படுத்தல. ஏதாவது பக்குவப்படுத்திருக்காரா? எதுவுமே பக்குவப்படுத்தலை சார். அப்போ நம்மளாம் பைத்தியக்காரனா தமிழ்நாட்டில் இருக்கவங்கலாம் நம்ம ஏதாவது சொன்னால் எதாவது நடந்துடும் அப்படிங்கிறதுக்காக. தமிழர்கள் அவ்வளோ முட்டாள்கள் அல்ல, பாடம் கற்பிப்பார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சார். எல்லாரும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீ பஞ்ச டயலாக் சினிமாவில் ஓகே, எல்லாம் டூப்பு. சினிமாவில் முடி முதல் துணி முதல் எல்லாமே டூப்பு சார். அங்கே டூப்பு பண்ணலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் உங்கள் டூப் எடுப்படாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மெட்ராஸில் வந்து தாவேகா வந்து சர்வே எடுக்க போன இடத்துல விசில் சின்னத்தெல்லாம் பிடுங்கி திமுக வந்து அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கான்னு விஜய் வந்து இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்காரு. அது உண்மை பற்றி சார், என்னைக்குமே நான் இப்பவுமே சொல்கிறேன் சார், திமுகவை பொறுத்த மட்டும் விஜயை ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அப்படி பார்த்தா அந்த கரூர் சம்பவத்தில் அவ்வளோத்துக்கு மேலே எத்தனையோ எஃப்ஐஆர் போட்டு உள்ள தூக்கி வச்சிருக்கலாம் சார். அவங்க பிடிக்கிட்டாங்க, எங்க பெண்ணை பிடிக்கிட்டான், பென்சிலை பிடிக்கிட்டான். இந்த இது நீ எதாவது நல்ல செய்து ஓட்டுவாங்க, மக்களுக்கு நல்ல செய். ஏதாவது வைக்கிற உன்னை நம்பி வந்த ரசிகர்களுக்கு ஏதாவது நல்ல செய். ஒரு அஜிதாங்கிற பொம்பளை உன்னை பார்க்க காரை மறைக்குது, காரை வந்து அவன் மேலே ஏற்றுற மாதிரி போகிற. ஒரு நிமிடம் இறங்கி அந்த பொம்பளைக்கு ஒரு ஆறுதல் சொல்லி, அம்மா பார்த்துக்கலாமா, சிரிக்கலாமா, நாங்கள் இருக்கமில்ல. இதை ஏன் சொல்ல முடியல? ஒரு ரசிகர் மன்ற தலைவர் இறந்து போயிட்டான் சார். முன்னாள் தலைவர் ஜெய்சிலே இறந்து போயிட்டான். அவன் வீடு சென்னை தான். ஒரு 5 நிமிஷம் அவர் வீட்டுக்கு போக முடியல. ஏன் சார் போக முடியல? சரி, மதுரையில் இறந்தாங்க இல்லையா சார்? இந்த மதுரையில் ஒருத்தன் ஒரு கட் அவுட் வைக்க போன இடத்துல கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்தாங்க இல்லையா? ஏன் இன்னைக்கு வர போகல? அது உயிர் இல்லையா? உனக்காக கட் அவுட்டை சுமந்தம் இல்லையா? இன்னைக்கு செல்வம்னு ஒரு பையன் உன்னுடைய உதவியாளர், அவருக்காகவே கொடை பிடிச்சவன், ஜூஸ் கொடுப்பான், செய்வான், சாப்பாடு கொடுக்கவன். இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி சாவர கண்டிஷனில் கிடக்கா சார். ஏன் அவனெல்லாம் பார்க்க உங்களால் போக முடியல? நீ போக மாட்டீங்க சார். அவர் கேரக்டர் அது. இந்த கேரக்டர் என்ன நீங்க புரியாம என்ன நாங்க அவருக்காக வருவார், அதை செய்வார். சினிமாவில் 500 பேர் அடிப்பாரு, தங்கச்சியை காப்பாற்றணும் பாரு, அம்மாவை காப்பாற்றணும், அம்மாவை வணங்கும் பாரு. நிஜத்தில் அப்படி பண்றாரா? நிஜத்தில் பண்ண மாட்டாருங்கிறதா உண்மை. இதை நான் என் தமிழ் தேசத்துக்கும் என் தமிழ் மக்களுக்கும் சொல்வது என்னுடைய கடமை. இதுக்காக என்னையும் மிரட்டுவாங்க, எங்கிட்டையும் சட்டைக்கு வருவாங்க. அதை பற்றி நான் கவலையே படலை. இதை பார்த்து ஒரு 10 வராது திருந்துட்டாங்கன்னு நினைச்சா அதுதான் நான் வாழ்க்கையில் செய்த பாக்கியமாக நினைக்கிறேன். ஓகே.